அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விமலா. நான் டாக்டர் எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்றைய காணொளியில் வைணவ சமயம் தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டுகள் குறித்து விரிவாக காணலாம். நேற்றைய காணொளியின் தொடர்ச்சியாக 4000 திவ்ய பிரபந்தம் குறித்து விரிவாக கண்டோம். இன்றைய காணொளியில் அதனை இயற்றிய ஆழ்வார்கள் குறித்து காணலாம். அதிலும் குறிப்பாக மூவர் முதலிகள் என போற்றப்படும் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்களை குறித்து விரிவாக காணலாம். இவர்கள் மூவர் முதலிகள் என போற்றப்படுகின்றனர். இதில் பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் ஆகும். இவர் சங்கின் அம்சமாக பிறந்தவர். இவரது பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதலாம் திருவந்தாதி என போற்றப்படுகிறது. முதலாம் திருவந்தாதியில் 100 வெண்பாக்கள் உள்ளன. இவர் முதலாக திருமாலின் 10 அவதாரங்களை பற்றி பாடியவர். இவரது பாடல்கள் மிகவும் சிறப்பு பெற்றவையாக விளங்குகின்றன. இவர் தன்னுடைய இடர், அதாவது துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக தனது பாடலை பாடுகிறார். அதாவது உலகத்தை விளக்காக ஓமைப்படுத்தி கொண்டு பாடலை இயற்றுகிறார். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக என தொடங்கும் இப்பாடலில் வையத்தை, அதாவது உலகத்தை விளக்காகவும் அந்த விளக்கிற்கு நெய்யாக கடலையும் அதிலிருந்து வரக்கூடிய ஒளியாக கதிரவனையும் வைத்து மாலையாக பாசுரங்களை பாடி இறைவனாகிய திருமாலின் திருவடிகளில் அணிவிக்கிறார் பொய்கை ஆழ்வார். ஏன், எதற்காக என்று நோக்கும்போது தன்னுடைய துன்பக் கடலிலிருந்து நீங்குவதற்காக நான் இவ்வாறு பாடலை பாடுவதாக கூறுகிறார். இனி பாடலை விரிவாக காணலாம். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று என தனது பாடல் வழி வையத்தை உலகாக உண்மைப்படுத்தி அந்த வையத்தை விளக்காகவும் விளக்கிற்கு நெய்யாக கடலையும் ஒளியாக கதிரவனையும் வைத்து மாலையாக பாசுரங்களை திருவடிகளுக்கு அணிவிக்கின்றார். இதன் மூலம் தனது துன்பக்கடல் நீங்குவதாக பொய்கை ஆழ்வார் குறிப்பிடுகிறார். அவர் அவ்வாறு பாடுகையில் அடுத்து வந்த பூதத்தாழ்வார் ஞான விளக்காக அவர் அன்பை விளக்காக ஓமைப்படுத்தி பாடுகிறார். அவர் பாடிய பாசுரமானது அன்பை தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடித்திரியா நன்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்தான் என பாடி 2ஆம் திருவந்தாதியை தொடங்கிறார். அதாவது தமிழை ஞானத்தமிழ் என்றும் அது திருமாலுக்கு உரியது என்றும் அறிந்துள்ளார். இந்த பாசுரத்தில் அன்பு எனும் விளக்கு ஆர்வம் எனும் நெய் ஊட்டப்பட்டு மனம் என்னும் திரியிட்டு ஞானம் என்னும் சுடர் விளக்காக ஏற்றப்படுவதாக பாடுகிறார் ஆழ்வார். ஏனெனில் இறைவனை எங்கும் தேட வேண்டாம், அவர் நம்மிடமே உள்ளத்தை தூய்மையால் வைத்து கொண்டு மனமுருகி அவனை நினைத்து வழிபடும் போது இறை தொண்டர்கள் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும்படி எளிய தமிழில் எடுத்தோதினார். இவ்விரு பாடல்களும் பக்தியில் முதிர்ந்த கனிகள், மனித நேயத்தை உணர்த்திய ஞான களஞ்சியங்கள். இது எல்லா நாட்டினர்களுக்கும் உரியனதாக பண்பை பற்றி பேசும் ஒளிவிளக்காக விளங்குகிறது. ஏனெனில் அன்பு ஒன்று அனைவரின் துன்பங்களையும் நீக்கும். அந்த அன்பை எளிய வழியில் அடைய இறைவனது பாதங்களை சரணடைவது எளிது. அதனையும் சரணடைவது எளிது. அதிலும் குறிப்பாக தமிழ் மொழியில் எடுத்து ஓதும்போது இறைவனிடம் எளிதாக அடையலாம் என்பதனை இவ்விரு பெரியோரும் எடுத்து கூறியுள்ளனர். ஏனெனில் இறைவன் நம் மனதினிலே உள்ளார். மனதால் தூய்மைப்படுத்தி கொண்டு அவரை உருகி நினைத்து வழிபடும் போது நமது துன்பமெல்லாம் நீங்கி நாம் இன்பத்தில் வாழலாம் என எடுத்து கூறுகிறார். அதனால்தான் அவர் வையத்தை
உலகத்தை அகல் விளக்காக வைத்துக்கொண்டு பாடினார். இவர் அன்பை அகல் விளக்காக வைத்துக்கொண்டு ஆர்வத்தை நெய்யாக ஊற்றி தன்னுடைய துன்பம் நீங்குமாறு வேண்டுகிறார். இனி அடுத்த காணொளியில் இதன் தொடர்ச்சியை விரிவாக